Hi friends, welcome to Learn with Siba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம மாடல் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. ஹெட்டிங்க்கான ஃபார்மேட் பிரகாரம் ஹெட்டிங்க்கு கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 65 எடுத்துப்போம். ஹெட்டிங்கோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா 43. சரிங்களா? இது ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால அதோட கவுண்டிங்ஸ் ப்ளஸ் டிகிரிஸ் எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத இவங்களே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. மற்றபடி நம்மளுக்கு உள்ளே எல்லாம் நம்ம அப்படி இருக்காது இல்லையா? இது ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுக்கு டிகிரிஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இதோட கவுண்டிங் இந்த ஸ்பேஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணால் 43 வரும். ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுக்கிறோம். கவுண்டிங் 43 மைனஸ் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை 10ஆல் ஆட் பண்ணுறோம். அப்போ 21 அப்படிங்கிற டிகிரியில் அமௌண்ட் அலாட்டட் ஃபார் தி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத அடிக்கிறோம். அடுத்து டபுள் டிக் விடுறோம். 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி 75வது டிகிரி வரைக்கும் இந்த லைன் வந்துட்டு போடுவோம். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் லாஸ்ட் காலமில் இருந்து தானே போடுவோம். அப்போ இந்த லாஸ்ட் காலமில் இந்த 2007 to 2008, 2006 to 2007 இது வந்துட்டு சென்டராக இருக்குது. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இல்லையா? இந்த 2 காலமுக்கும் நடுவில் இருக்குது, இந்த 2 காலமுக்கும் நடுவில் இருக்குது. அப்போது அதுக்கான கால்குலேஷன் நம்ம தனியாக போடணும். அதே மாதிரி தான் ருபீஸ் இன் தௌசண்ட்ஸ்க்கும் கால்குலேஷன் தனியாக போடணும். அதை மட்டும் விட்டுறலாம் நம்ம. இப்போது இந்த லாஸ்ட் காலமில் இந்த ரிவைஸ்டுன்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த இதிலேருந்து இந்த எண்டிங் வரைக்கும். அப்போது இந்த காலமில் எது பெருசு? ஹெட்டிங் பெருசா உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஹெட்டிங்கில் ரிவைஸ்டு அப்படிங்கிறது 7 டிஜிட்டில் இருக்குது. எஸ்டிமேட் அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா? அப்போ இந்த காலம்லேயே 8 டிஜிட்டில் இருக்க இந்த எஸ்டிமேட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பெருசு. சரிங்களா? அப்போ இதோட கவுண்டிங் தான் நம்ம எடுப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ரைட் மார்ஜின் 75 அதை எடுத்துக்கலாம். மைனஸ் இந்த காலம்லேயே எஸ்டிமேட் தான் பெருசு, 8 டிஜிட்டில் இருக்குது. +2 அப்படிங்கிறத நம்ம காமனாகவே ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ +2 ஆட் பண்ணால் 10 வரும். மைனஸ் பண்ணால் 65. இந்த 65 நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கிறோம். நெக்ஸ்ட் காலம் பார்க்குறோம். இதுவும் சேம். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. எஸ்டிமேட் அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது. உள்ள காலமில் அதாவது உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே எஸ்டிமேட் தான் பெருசு, 8 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 8 + 2 10 மைனஸ் பண்ணால் 55. இந்த 55 அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் தான் பெருசு, 8 டிஜிட். ரிவைஸ்டு 7, உள்ளே இருக்கிறதுல 7. சரிங்களா? அப்போ எஸ்டிமேட்டோட கவுண்டிங் 8. ஸோ +2 10 மைனஸ் பண்ணுறோம் 45. அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் இந்த காலம் ஃபஸ்ட்டு காலம். ஸோ இதில் பட்ஜெட் 6, எஸ்டிமேட் 8, உள்ளே இருக்க வேல்யூஸ் 7 தான் பெருசு. அப்போ காலமில் எஸ்டிமேட் தான் 8 டிஜிட்டில் இருக்காது தான் பெருசு. ஸோ 8 + 2 10 மைனஸ் பண்ணால் 35. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது லைனோட வேல்யூ. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ஸ்கேல் பென்சில் வச்சு கோடு போடுவோம் இல்லையா? இதோட வேல்யூ வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி அடிக்கிறோம் அதே தான் நம்மளுக்கு வரும் இதுலேயும், சீனியர் ஸ்டேட்மெண்ட்லேயும். சரிங்களா? ஓகே, இப்போ லைனோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போது இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கிடைச்ச வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்போது 65 + 2 67, 55 + 2 57, 45 + 2 47, 35 + 2 37. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இதை வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அப்படிங்கிறத எங்கே அடிக்கணும்? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ. இதுதான் லைன் வேல்யூ, இதுதான் ஃபஸ்ட்டு காலம் வேல்யூ. சரிங்களா? 35 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் என்ன? 10. லெஃப்ட் மார்ஜின் நம்ம 10ல் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த வேல்யூவை எடுத்துக்கிறோம். மைனஸ் பண்ணால் 25 வரும். சரிங்களா? மைனஸ் இதோட கவுண்டிங் இது 4 டிஜிட்டில் இருக்குது. ஹெட் அப்படிங்கிறது 4 டிஜிட்டில் இருக்குது. மைனஸ் பண்ணுறோம் 21 வருது. இப்போ வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். 21 / 2 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 22 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ 11 வருது. அது கூட +10. எந்த 10 நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணோம் இல்லையா லெஃப்ட் மார்ஜினை, அதை ஃபைனலாக நம்ம எப்பவும் போல் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 21 அப்படிங்கிறது வரும். 21 அப்படிங்கிற டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு ஹெட் வந்துட்டு அடிக்கிறோம். சரிங்களா? ஓகே, ரைட்டு. இப்போ இந்த ருபீஸ் இன் தௌசண்ட்ஸ் இது எப்படி அடிக்கிறது? இந்த ருபீஸ் இன் தௌசண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த 4 காலமுக்கும் சென்டராக இருக்குது. சரிங்களா? 4 காலமுக்குமே நடுவில் இருக்குது. அப்போ இந்த 4 காலமோட வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். 4 காலமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா 10 10 10. அப்போ இந்த 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 40 வரும் இல்லையா? ஸோ 40 மைனஸ் இதோட கவுண்டிங்
ஸ்பேஸோடு சேர்த்து இதோட கவுண்டிங் 21. சரிங்களா? ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணால் 19 வரும். ஸோ இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும், பாயிண்டிங்கில் வரும் இல்லையா, அதனால் 20ஆக மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ 10 வரும். ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 35. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணால் 45 வரும். ப்ளஸ் 1 அப்படிங்கிறது ஃபார்மேட் பிரகாரம் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறது. சரிங்களா? எது எதுக்கு ஆட் பண்ணுவோம்? இந்த ருபீஸ் இன் தௌசண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ, இங்கே ருபீஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுத்துருந்தாலும் நம்ம ஃபைனலாக ஃபார்மேட் பிரகாரம் ப்ளஸ் 1 ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் இதுக்கான கால்குலேஷன் போடுறப்பையும் ஃபைனலாக ப்ளஸ் 1 வந்துட்டு ஆட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 46 வரும். 46 அப்படிங்கிற டிகிரியில் தான் ருபீஸ் இன் தௌசண்ட்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இதை பார்க்கலாம். 2006 to 2007 இது எப்படி அடிக்கணும்? இது பார்த்தீங்கன்னா இந்த 2 காலமுக்கும் பொதுவாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் இந்த 2 வேல்யூ மட்டும்தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு காலம் இது, செகண்ட் காலம் இது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 20 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங். சரிங்களா? இந்த ஹைஃபனோட சேர்த்து இதோட கவுண்டிங் வந்துட்டு 9 இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் 11 வருது. 2ஆல் டிவைட் பண்ணணும், பாயிண்டிங்கில் வரும். அதனால் 12ஆக நம்ம மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 6 வருது. ஸோ 6 ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுப்போம். இதுக்கு 3ஆவது காலமோட லைன் வேல்யூ எடுப்போம். சரிங்களா? இப்போது 2006 to 2007 இதுக்கு ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ, ஸோ அது பார்த்திங்கன்னா 35. சரிங்களா? ஸோ 35 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 41 வரும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஃபார்மேட் பிரகாரம் ப்ளஸ் 1 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். அப்போது அதே மாதிரி ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறோம், 42 அப்படிங்கிற டிகிரியில் தான் 2006 to 2007 அப்படிங்கிறத அடிக்கிறோம். இதே ஃபார்மேட் பிரகாரம் இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், அதே மெத்தடில் இதுக்கும் கால்குலேஷன் பண்ணணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா 3ஆவது காலமுக்கும் 4ஆவது காலமுக்கும் இடையில இருக்குது. சரிங்களா? அதாவது இது ரெண்டுக்கும் சென்டராக இருக்குது. அப்போ 3ஆவது காலம் 4ஆவது காலம் இதோட வேல்யூ என்ன? 10 ஆஸ் யூஷுவல் 20 வருது. இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 9 தான். இதுவும் 9, இதுவும் 9 தான். ஸோ 20 மைனஸ் 9 11 வருது. இப்போ பாயிண்டிங்கில் வரும், 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் இல்லையா, அதனால் 12ஆக மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போது 6 வரும் ஆன்சர். 6 ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு காலம். சரிங்களா? இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். அதாவது இந்த லைன் வருது இல்லையா, இந்த லைனோட வேல்யூ தான் நம்ம எடுப்போம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ, செகண்ட் காலமோட லைன் வேல்யூ, தேர்டு காலமோட லைன் வேல்யூ என்ன வருது? 55. இந்த லைன் வேல்யூ தான் நம்ம எடுக்கணும், 55. சரிங்களா? ஸோ அப்போது 55 ஆட் பண்ணால் 61 வரும். ஃபார்மேட் பிரகாரம் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறோம். 62 அப்படிங்கிற டிகிரியில் தான் நம்ம 2007 to 2008 அடிக்கிறோம். சரிங்களா? இது ரெண்டுக்குமே எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? இது ரெண்டும் ஃபஸ்ட்டு 2 காலமுக்கு பொதுவாக இருக்கனால அந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறோம். இது தேர்டு ஃபோர்த் காலமோட வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே லைன் வேல்யூ ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுப்போம். இதுக்கு வந்துட்டு தேர்டு காலமோட லைன் வேல்யூ எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது இது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம 10வது டிகிரியில் அடிப்போம். ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் நம்ம வந்துட்டு கேப்ஸில் அடிப்போம். டபுள் டிக் விடணும். சரிங்களா? ஃபார்மேட்டில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணல, இங்கே டபுள் டிக் விட்டு தான் நம்ம அடிப்போம். இது எப்போவுமே மறந்துடக்கூடாது. ஸ்பெசிஃபை பண்ணலைனாலும் நம்ம டபுள் டிக் விட்டு தான் அடிப்போம். அதே மாதிரி ஃபைனலாகவும் இங்கே டபுள் டிக் விடுவோம். சரிங்களா? ஓகே, அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைன் அடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் என்ன அடிக்கணும் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு அதாவது இந்த ரோஸ் ஃபுல்லாகவே பாருங்கள், 2006 2007 இது வந்துட்டு ஒரு ரோவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு லைன் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹெட் அப்படிங்கிறது எங்கே அடிக்கணும் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா? இப்போ இதுக்கு எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அது மனசுக்குள்ளேயே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைனாக விட்டுருங்க. 2006 இது ஒரு லைன் வருது, இது ஒரு லைனாக இருக்கு இல்லையா, இந்த ஒரு லைனும் இப்போ எஸ்டிமேட் அப்படிங்கிற லைனை விட்டுடலாம். இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடையும் பட்ஜெட்டையும் விட்டுடலாம். இப்போ என்ன இருக்கும்? இடையில ஒரு கேப் இருக்கும். சரிங்களா? அப்போது அதுக்கு இடையில தான் நம்ம வந்துட்டு ஹெட் அப்படிங்கிறத அடிக்கணும். அதாவது இந்த லைன் வந்துட்டு அடிக்கிறோம், எந்தெந்த டிகிரிங்கிறத பார்த்தாச்சு. இந்த லைன் வந்துட்டு அடிக்கிறோம் 2006 2007 இந்த லைன் 42ல் இது அடிக்கிறோம், 62 டிகிரியில் இதை அடிச்சிட்றோம். சரிங்களா? அடுத்து இந்த குட்டி கோடு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம போட்டுடுறோம்.
இதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் அப்படிங்கிறது அடிக்கிறோம். பட்ஜெட் ரிவைஸ்டு அப்படிங்கிறது அடிக்கிறோம். இது ரெண்டுக்கும் சென்டரில், அதாவது இந்த கோடுக்கும் பட்ஜெட்டுக்கும் சென்டரில் ஹெட்டு வந்துட்டு 21வது டிகிரியில் அடிக்கிறோம். சரிங்களா? சென்டர் பண்ணி அடிக்கிறது நம்ம ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்துருப்போம் இல்லையா? ரைட் சைடில் இருக்க ரோலரை நம்ம மாற்றி சென்டர் பண்ணி அடிப்போம். இது ரெண்டுக்கும் சென்டர் பண்ணி அடிக்கிறோம். அடுத்து இங்கே வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம்? இது ரெண்டுக்கும் இடையில இருக்கும். அப்போ அடுத்த லைன் எஸ்டிமேட் அடிக்கணும், இந்த லைனுக்கு வரணும். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் சைடில் அந்த 1.5 வச்சு அடிப்போம் இல்லையா? அந்த மூவிங் இருக்கும் இல்லையா? அதை நம்ம எப்போவுமே ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 தான் வச்சு அடிப்போம். இங்கே இடையில இருக்கனால அடுத்த லைன் நான் கரெக்ட் லைனுக்கு வரணும். அதனால 1.5 வச்சு நான் கரெக்ட் லைனுக்கு வந்துக்கிறேன். சரிங்களா? இந்த லைனுக்கு வரணும். அப்போ 1.5 வச்சு இந்த லைனுக்கு வந்துக்கிறேன். இப்போ இந்த லைன் வந்ததுக்கப்புறம் அந்த 1.5ல் இருக்கிறத 1க்கு எப்பவும் போல் நம்ம மூவ் பண்ணிடணும். இது எப்போவுமே மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ இது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணுமோ அந்தந்த டிகிரியில் அடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இது எல்லாமே அடிச்சிடுறோம். சரிங்களா? இப்போ இந்த காலமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8, அதாவது எஸ்டிமேட் தான் 8 டிஜிட்டில் இருக்குது. அதை நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி 37 தானே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், அதில் அடிச்சிடலாம். ஆனால் பட்ஜெட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? அதை விட சின்னது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இதோட கவுண்டிங் 8, இதோட கவுண்டிங் 6. 8 - 6 டிஃப்ரென்ஸ் என்ன வருது? நம்மளுக்கு 2 வருது. முன்னாடி 1 பின்னாடி 1 விட்டுருங்க. ஸோ எஸ் எந்த டிகிரி? 38. அப்போ 38வது டிகிரியில் தான் பட்ஜெட் அப்படிங்கிறத அடிப்போம். சரிங்களா? அதே மாதிரி தான் உள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளே இருக்க வேல்யூஸ், இந்த நம்பர் வேல்யூ இருக்கு இல்லையா? அந்த நம்பர்ஸில் எது பெருசு அப்படிங்கிறத பார்க்கணும். 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போது இந்த காலமில் எது பெருசு? 8 டிஜிட்டில் இருக்கிறது பெருசு. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன? 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1. ஒரே ஒரு வேல்யூவை விடுங்க. அப்போ 38 அப்படிங்கிற டிகிரியில் 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கும் அதில் 38. இங்கே இருக்க இந்த குட்டி வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். சரிங்களா? இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11, 34 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35,91 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த 3க்கு நேராக தான் 9 வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா? அப்போது இது பார்த்தீங்கன்னா 38ல் அடிக்கிறோம். 38ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 38, 39, 40ங்கிற டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு அடிப்போம். ஸோ அப்போ இது எங்கே வரும்? இந்த 6க்கு நேராக வரும். சரிங்களா? 38, 39, 40, 41 அப்படிங்கிற டிகிரியில் தான் நம்ம இதெல்லாம் அடிப்போம். சரிங்களா? மற்றது 7 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 38ல் அடிச்சிருவோம். ஸோ இந்த காலமை பொறுத்த வரைக்கும் 8 டிஜிட்டில் இருக்கிறது 47ல் வந்துடுது. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி 47. ஸோ 47 அப்படிங்கிற டிகிரியில் அடிச்சிடறோம். ஸோ இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 7, ரிவைஸோட கவுண்டிங். இதோட கவுண்டிங் 8. டிஃப்ரென்ஸ் என்ன? 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1. ஒரே ஒரு வேல்யூ விட்டுருங்க. 48 அப்படிங்கிற டிகிரியில் ரிவைஸ்டு அப்படிங்கிறத அடிச்சிடறோம். உள்ளே இருக்க வேல்யூஸும் அதே மாதிரி தான். 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஸோ 7 டிஜிட் அப்படிங்கிறப்ப 48 தானே. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 48. மற்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். 48, 49, 50. 50ல் 50ல் நம்ம வந்துட்டு இதை அடிப்போம். 51ல் வந்துட்டு இதை வந்துட்டு அடிப்போம். அதாவது டிஜிட் வைஸ் அடிப்போம், சென்டர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு 51. டிஜிட்ஸ்லாம் சேமாக இருந்துச்சுன்னா அதாவது அந்தந்த டிகிரியில் அப்படியே நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து இதுவும் அதே மாதிரி தான். எஸ்டிமேட் 8 டிஜிட். ஸோ 57. இது வந்துட்டு 6 டிஜிட். 8 - 6 டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி 1 பின்னாடி 1. அப்போ 58 அப்படிங்கிற டிகிரியில் பட்ஜெட் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஸோ 7 டிஜிட் அப்படிங்கிறப்போ 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1. முன்னாடி 1 விடுங்க. 58 அப்படிங்கிற டிகிரியில் 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ 58, 59, 60ல் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது அடிக்கிறோம். 61ல் இது அடிக்கிறோம். அப்போ இந்த அதாவது 1, 2, 3, 4, 5 டிஜிட்டில் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60ல் அடிச்சிருவோம். இந்த டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 61ல் அடிச்சிடுறோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்க இந்த எஸ்டிமேட் 67. நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க டிகிரி 67. ஸோ 8 - 7 டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 1 வரும். அப்போ முன்னாடி இருக்க ஒரே ஒரு வேல்யூவை விடுறோம். 68ல் ரிவைஸ்டு அடிக்கிறோம். அதே மாதிரி 7 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 68ல் அடிச்சிடுறோம். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஆஸ் யூஷுவல் டிஜிட் வைஸ் அடித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த லைன் போட்டதுக்கப்புறம் டபுள் டிக் விட்டு 5 ஸ்பேஸ். ஸோ 10ல் தான் நம்ம எப்போவுமே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். 15வது டிகிரியில் நம்ம வந்துட்டு 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் சேலரிஸ் இன்க்ளூட்ஸ் பேக்கு அப்புறம் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும். சரிங்களா? பே கமா ஒரு ஸ்பேஸ் விட்டு மெடிக்கல் அலவன்ஸ் கமா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்டு சிட்டி காம்பன்சேட்ரி அலவன்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. எகெயின் டபுள் டிக் விடுறோம். 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் ரிப்பேர்ஸ் இன்க்ளூட்ஸ் ரிப்பேர் ஃபார் தி மோட்டார் வெஹிக்கல்ஸ், ரிப்பேர்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சீஃப் இன்ஜினியர் அப்படிங்கிறத
அடித்து முடிச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபார்மேட். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். வேறு எந்த கொஷின் பேப்பர்ஸ் போடலாம் அப்படிங்கிற நம்பரையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.